ورحمة الله وبركاته. نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. المال والبنون زينة الحياة الدنيا. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: إذا أفصح أولادكم فعلموا قول لا إله إلا الله. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மா நாளில் நம் அனைவர் மீதும் அல்லாஹுவின் நற்பாக்கியங்கள் அனைத்தும் என்றென்றும் நின்று நிலவுவதாக. ஆமீன். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா மகிழ்ச்சியான மனித வாழ்விற்கு அவன் அளித்த பெரிய அருட்கொடைகள் நாம் பெற்றெடுத்த குழந்தைகள். திருமணத்தின் வழியாக ஆண் பெண் இருவரையும் இணை சேர்த்து வைத்து அதன் வழியாக இந்த உலகத்தில் இனப்பெருக்கத்தை ஏற்பாடு செய்த இறைவன் குழந்தைகளை கொடுக்கிறான். ஆணாக பெண்ணாக, ஆண் பெண் இரண்டுமாக மக்கட் செல்வத்தை கொடுக்கிறான். திருக்குர்ஆனின் பல்வேறு இடங்களில் அது ஒரு மிகப்பெரிய அருட்கொடை, வெகுமதி என்றெல்லாம் பேசப்படுகிற வார்த்தைகளுக்கு இடையில் சூரத்துல் கஹ்ஃபிலே அல்லாஹ்வுடைய வாக்கியம்: அல்மாலு வல் பனூன் ஜீனத்துல் ஹயாத்தி துன்யா. பொருட்செல்வமும் மக்கட் செல்வமும் இந்த உலக வாழ்க்கையின் அலங்காரம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஒரு குதூகலமான குடும்ப வாழ்க்கை, ஒரு அலங்காரமான குடும்பம் என்பது குழந்தைகளோடு அமையப்பெறுவது. நாடு முழுக்க நவம்பர் 17ஆம் தேதி குழந்தைகள் தினம், சில்ட்ரன்ஸ் டே என்றெல்லாம் கொண்டாடப்பட்டு குழந்தைகள் குறித்தும் அவர்களின் உரிமைகள், அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள், குழந்தைகளின் மனோபாவம், நவீன காலங்களில் குழந்தைகளை வளர்த்தெடுப்பதில் உள்ள சிரமங்கள், எதிர்நோக்குகிற சவால்கள், இவைகளை குறித்தெல்லாம் விரிவாக பேசப்படுகிற இந்நாட்களில் இஸ்லாமிய பார்வையில் குழந்தைகள், அதை உருவாக்குவதன் முறை, அதற்கான நமது கடமை, இவைகள் எல்லாவற்றையும் நாம் சிந்திக்க வேண்டும். அன்பானவர்களே, ஒரு குழந்தை பிறக்கிற வீட்டில் அந்த பெற்றோர் மீது அவர்கள் செய்ய வேண்டிய மார்க்க ரீதியான சில அம்சங்கள் குழந்தைகளின் மீது உண்டு. அவ்வாறு குழந்தைகளுக்கு நாம் செய்ய வேண்டிய சிறப்பான செயல்பாடுகளில் மார்க்கம் ஒரு 10 விஷயம் வழிகாட்டுகிறது. ஒன்று, குழந்தை பிறந்த உடனே யாருக்கு குழந்தை பிறந்திருக்கிறதோ அவர்களுக்கு வாழ்த்து சொல்வது இஸ்லாமிய பண்பாடு. சமயங்களில் அவர்களின் பெற்றோருக்கோ அல்லது பெற்றோரின் பெற்றோருக்கோ கூட குழந்தை பிறந்த வீட்டில் ஒரு முஸ்லிம் தனது வாழ்த்துக்களை தெரிவிப்பார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பேர குழந்தைகள் பிறந்த போது சஹாபாக்கள் எல்லாம் வாழ்த்து தெரிவித்த வாசகங்கள் ஹதீஸ்களில் பதிவாகி இருக்கிறது. மதீனாவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனவுடன் முதலாய் பிறந்த குழந்தை அஸ்மா ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹுமா. இந்த தம்பதிக்கு பிறந்த ஆண் குழந்தை அப்துல்லா, முதல் குழந்தை. மதீனாவிலே பிறந்து விட்ட இந்த தம்பதியின் ஆண் குழந்தைக்கு தாத்தா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நானா முறை வேண்டும். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்குத்தான் பேரன் பிறந்திருக்கிறான். எல்லா சஹாபாக்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவை போய்
பிறந்திருக்கிற ஆண் குழந்தைக்காக வேண்டி பெருவாரியான வார்த்தைகளால் வாழ்த்துக்களை சொல்லிய செய்திகள் ஹதீசுகளில் பதிவாக இருக்கிறது. வாழ்த்து சொல்லுவது ஒன்று, வலது காதிலே பாங்கும் இடது காதிலே இகாமத்தும் சொல்லுகிற நபி வழி, அது குழந்தைக்கான இரண்டாவது அம்சம். அழகான பெயர்களை தேர்ந்தெடுத்து அர்த்த செறிவும் வார்த்தை லகுவும் யார் கூப்பிட்டாலும் வாயில நுழையும் வண்ணமும் விளங்கும் வண்ணமும் அழகான பெயர் வைத்தல் குழந்தைக்கான மூன்றாவது அம்சம். நாலாவது தஹ்னீக் என்று சொல்லுவார்கள். ஹதீசுகளில் எல்லாம் வழிநடுக இருக்கிறது. பிறந்த குழந்தையை நாம் மதிக்கிற மார்க்க பெரியவர்கள், குடும்பத்து பெரியவர்கள், பெற்றோர்கள் இவர்களின் மடியிலே வைத்து அவர்கள் மூலமாக தேன் தொட்டு வைப்பதோ அல்லது அவர்களின் எச்சில் பட்டு பேரித்தம்பழத்தை உண்ண சுவைக்க குழந்தைக்கு வாயிலே வைத்து கொடுப்பதோ, இதை ஹதீசுகளில் சுன்னாவுடைய வார்த்தையில் தஹ்னீக் என்று சொல்லுவார்கள். அந்த தஹ்னீக் செய்தல் குழந்தைக்கான மற்றும் ஒரு அம்சம். ஐந்தாவது தலைமுடி எடுத்து அந்த தலைமுடியின் எடைக்கு ஏற்ப தர்மம் செய்யுதல், இது குழந்தைக்கான அடுத்த அம்சம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதில் எல்லாம் வழிகாட்டி இருக்கிறார்கள். ஆறாவது குழந்தையின் 7வது நாளில் சுன்னத்து அல்லது அதற்கு பிறகோ வசதிப்படும் சூழ்நிலையில் ஆண் குழந்தை என்றால் 2 ஆடும், பெண் குழந்தை என்றால் 1 ஆடும் அகீகா கொடுத்தல். அகீகா என்பது அரபி வார்த்தைக்கு தலையினுடைய முன்பகுதியில் இருக்கிற ரோமம் என்றுதான் பொருள். எனவே அகீகா தரப்படுவது அந்த குழந்தையின் ரோமம் எடுக்கப்படக்கூடிய 7வது நாளிலேயே அந்த அகீகாவும் தரப்பட வேண்டும் என்று சொல்லுகிறது மார்க்க சட்டம். அகீகாவை தாண்டி அதை அடுத்தது அல் ஹிதான் என்கிற ஹத்னா செய்யுதல். முடிந்தவர்கள் 7வது நாளில், முடியாதவர்கள் மருத்துவர்களின் அறிவுரைப்படி உள்ள நாளில் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஹத்னா செய்து விடுதல். குழந்தையின் பால் குடிப்புக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்தல். மனைவியால் முடியாத பட்சத்தில் மற்றவர்களுக்கு ஊதியம் கொடுத்தோ மொத்தத்தில் குழந்தைக்கான பால் குடி பொறுப்பேற்குதல். அதை அடுத்து குழந்தைக்காக வேண்டி செலவு செய்யுதல். அதை அடுத்து குழந்தையை இஸ்லாமிய மார்க்க நெறி பிரகாரம் வளர்த்து ஆளாக்குதல். அதை அடுத்து குழந்தைக்கு தேவையான எல்லா விதமான கல்விகளை போதித்து தருதல். அதற்கு அடுத்து சொத்திலே குழந்தையை வாரிசுரிமையாக்கி தான் விட்டு செல்லுகிற சொத்தில் பங்கு தருதல். இந்த 10 அம்சங்கள் ஏறத்தாழ ஒன்றுக்கொன்று நுழைந்தவை. தனித்தனியாக எண்ணுகிற போது 12 வரலாம். இவைகள் அத்தனையும் ஒரு குழந்தையை சார்ந்து நாம் முன்னெடுக்க வேண்டிய மார்க்க ரீதியான அம்சங்கள். அது வாழ்த்து சொல்லுவதானாலும் பெயர் வைப்பதானாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏராளமான பெயர்களை மாற்றி அமைத்தார்கள். அறியாமை காலத்திலே கண்ட பெயரெல்லாம் வைக்கப்பட்டது. கல்லு, மண்ணு, பாறை, மலை, மட்டு என்று ஏதேதோ வைத்தார்கள். ரசூலுல்லாஹ்வின் சமூகத்திற்கு திருச்சபைக்கு அவர்கள் வருகிற போது பெரும்பாலும் பெயர் என்ன என்று விசாரித்துவிட்டு அர்த்தம் சரியில்லை என்றால் உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாற்றி அமைத்துக் கொள்ள பரிந்துரைப்பார்கள். அவர்களே மாற்றுவார்கள். நல்ல பெயராக இருந்தால் அது அறியாமை காலத்திலே வைக்கப்பட்டதாக இருந்தாலும் அப்படியே இருக்கட்டும் என்று விட்டு விடுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாற்றி அமைத்த பெயர்கள் மாத்திரம் அதன் பின்னணிகளோடு தனி நூலாக தரப்பட்டிருக்கிறது முஸ்லிம் உம்மத்திற்கு. யாரிடமாவது பெயர் கேட்பார்கள், அவர் கவலை என்கிற அர்த்தத்தில் ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லுவார், மகிழ்ச்சி என்று மாற்றி அமைப்பார்கள். ஒருவன் துன்பம் என்று பெயர் வைத்திருப்பான், அதை இன்பம் என்கிற வார்த்தையிலே மாற்றி அமைப்பார்கள். பெரும்பாலும் ஹசன் என்று பெயர் உண்டது, கவலைக்குரியவன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை ஃபரஹ் என்று மாற்றி அமைப்பார்கள். கஷ்டம் என்று பெயர் வைத்தவர்கள் நிறைய பேர். அதை லகுவானது, லகுவானவன்,
என்று மாற்றி அமைத்திருக்கிறார்கள். ஆண்கள் பெயர் மட்டுமல்ல, பெண்களின் பெயர்களையும் மாற்றி அமைத்திருக்கிறார்கள். எத்தனை ஆண்கள், எத்தனை பெண்கள், எவ்வளவு பேருக்கு குழந்தையிலே பெயர் வைத்தார்கள், எவ்வளவு பேருக்கு பெரியவரான பிறகு மாற்றினார்கள் என்றெல்லாம் தனி தொகுப்புகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்க்கையில இருந்து பிரித்தெடுத்து எழுதி தரப்படுகிறது. அடுத்து இந்த சிறப்பு அம்சங்களிலே நாம் சொன்ன இன்னொரு செய்தி தஹ்னீக் என்று சொல்லுவது. அன்னலாருடைய காலத்தில் அப்படி ஒரு பழக்கம் இருந்தது. எந்த குழந்தை எந்த வீட்டில் பிறந்தாலும் இஸ்லாமிய இல்லத்தில் பிறக்கிற முஸ்லிம் தம்பதிக்கு பிறக்கிற மழலையை கொண்டு வந்து ரசூலுல்லாஹ்வின் மடியில வைத்து விடுவார்கள். ஒரே ஒரு பேரித்தம்பழத்தினுடைய ஒரு கீற்றை கிள்ளி அந்த கீற்றை தங்கள் பரக்கத்தான வாயில வைத்து சுவைத்து அந்த உமிழ்நீரை எடுத்து அந்த பழத்தினுடைய கீற்றை எடுத்து அங்கே குழந்தையின் வாயில வைப்பார்கள். குழந்தை அந்த பேரித்தம் பழத்தை சப்ப துவங்கும். அதற்கு பிறகு எடுத்து விடுவார்கள், துவா செய்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த முறைக்கு தஹ்னீக் என்று பெயர். சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிம் உள்ளிட்ட நூல்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹ்னீக் செய்த நபிமொழிகள் இடம்பெற்றிருக்கிறது. அவ்வாறு தஹ்னீக்குகள் செய்யப்படுகிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசியவை, அதில் சொன்ன கருத்து, நகைச்சுவை எல்லாமே இடம்பெற்றிருக்கிறது. முதலாக மதீனாவில் அன்சாரிகளில் பிரபலமான அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு என்கிற சஹாபிக்குத்தான் குழந்தை பிறந்தது. அபூ தல்ஹாவுடைய குழந்தையை கொண்டு வந்து ரசூலுடைய வடியில வைப்பதற்காக எடுத்து வந்தார்கள். அப்படியே பிறந்த சில மணி நிமிடங்களில் கொண்டு வந்து விட்டார்கள். சுத்தப்படுத்தி கொண்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மடியில வைத்தார்கள். எடுத்துக்கொண்டு வந்தது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. வைத்தவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழக்கம் போல பேரித்தம்பழம் வாங்கி ஒரு கீற்றை அதில் கிழித்து அதை வாயில வைத்து சுவைத்து பிறகு அபூ தல்ஹாவினுடைய அந்த பிறந்திருக்கிற குழந்தையின் வாயில வைத்தார்கள். பொதுவாக குழந்தைகள் சில நேரம் தேனோ அல்லது இனிப்பு சுவை மிக்க எதையாவது வாயில வைக்கிற போது கூடுதலாக கேட்கும் வண்ணத்தில் அது அந்த பழத்தை சப்ப துவங்குகிற போது தொடர்ந்து வாயிலே சப்பிக்கொண்டே இருந்த அந்த குழந்தையை பார்த்துவிட்டு சிரித்துக்கொண்டே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உந்துரு இலா ஹுப்பில் அன்சாரி அத்தமர். இங்கே எல்லாரும் பாருங்க, இந்த அன்சாரிகளுக்கு எப்படியெல்லாம் பேரிச்சம்பழம் பிடிக்குதுன்னு பாருங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த குழந்தை அன்சாரி குடும்பத்தில் பிறந்தது. அன்சாரிகளின் பிறப்பில இருந்து இறப்பு வரை பேரித்தம்பழம் அவர்களோடு இணைந்து இயைந்து இருப்பது. எனவே அந்த குழந்தை சாப்பிட துவங்கிய தோரணையை ரசித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், பாருங்கள் இந்த அன்சாரிகளுக்கு பேரித்தம்பழம் எப்படி பிடிக்கிறது என்று பாருங்கள் என்று சொன்னார்கள். அன்பானவர்களே, குழந்தைக்கு நாம் செய்கிற சிறப்பு அம்சங்களில் முக்கியமாய் 3 செய்தி சொன்னோம் அல்லவா? அதாவது தலைமுடி எடுத்தல், பெயர் வைத்தல், அகீகா கொடுத்தல், முடிந்தால் ஹத்னா செய்தல். இந்த 4 அம்சங்களுமே 7வது நாளில் செய்யப்படுவது சுன்னத்தாகும். மருத்துவ தடைகள் இல்லை என்றால், மருத்துவர்களின் ஆலோசனைகள் எதுவும் மாற்றமாய் இல்லை என்றால், ஒரு நியாயமான இயற்கையான இயல்பான பிரசவத்தினுடைய குழந்தைக்கு அது 7வது நாளிலேயே அதை செய்து விடுவது சிறந்தது. அது நாம ஒரு நாள் ஏற்படுத்தி இருக்கிறோம், 40 வந்ததுக்கு அப்புறம் செய்யலாம், அல்லது ஏதாவது அடுத்து வரக்கூடிய விடுமுறையில் செய்யலாம். இப்படியெல்லாம் ஏற்படுத்தப்படுகிற கால வரையறைகள் ஷரியத்திலே சொல்லப்படவில்லை. ஷரியத்தில் அது 7வது நாள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலேயும் தலைமுடி எடுத்து அதன் எடைக்கு நிகராக தர்மம் செய்தல் நிறைய பேர் செய்கிறார்கள். ஒரு குழந்தையோட தலைமுடிய ஒட்டு மொத்தமா எடுத்தா கொஞ்சம் வரும். அதை போய் வெள்ளியில நீங்க வச்சு எடை போட்டீங்கன்னா மிஞ்சி போனா நம்ம காசுக்கு 100 ரூபா தான் வரும். இன்னைக்கு வெள்ளியினுடைய விலையில ஒரு 100 ரூபா 150 ரூபா வரலாம். ஆனா ஃபிக்ஹுடைய கிதாபுகள்ல இந்த வாக்கியம் இருக்கிறது, குழந்தையினுடைய தலைமுடிக்கு தோதுவாக தங்கம் அல்லது வெள்ளியில் அதன் கிரயத்தை சதக்கா செய்தல் என்றுதான் வருகிறது சட்ட நூல்கள்ல. அப்படின்னா அவரவர் வசதிக்கேற்ப நாம ஃபிக்ஸ்டே பண்ணிட்டோம், அது வெள்ளியில மட்டும்தான் கொடுக்கணும் போல தெரியுது. அது அதிகபட்சமா 100 ரூபாய்க்கு மேல போகக்கூடாதுங்கிற அளவுக்கு பார்த்துக்கிறது இது அல்ல. அவரவர் வசதிக்கேற்ப மிஞ்சி போனால் குழந்தையின் முடியை எடுத்து நீங்கள் தங்கத்தில் எடை போட்டாலும் ஒரு 10,000 15,000 ரூபாய்க்கு மேல் வராது. ஒரு கோடீஸ்வர குழந்தைக்கும் வெள்ளியிலே தான் அதற்கு மதிப்பு நிகரான வேண்டும் என்கிற அவசியம் கிடையாது. தங்கமோ வெள்ளியோ அது 7வது நாளில்
குழந்தையின் தலைமுடி முன்முடி எடுத்துவிட்டு அதனுடைய எடைக்கு ஏற்ப அவரவர் வசதிக்கேற்ப தங்கமோ அல்லது வெள்ளியோ அதற்கு நிகரான அந்த தொகையை தர்மம் செய்து விடுதல் என்பதும் குழந்தைக்கு நாம் செலுத்த வேண்டிய செய்ய வேண்டிய அம்சங்களில் முக்கியமானது. இப்படி வரிசையாக நாம் எல்லாவற்றையும் இந்த 10-12 அம்சங்கள் சொன்னோமே, இது அத்தனையும் குழந்தை பெற்றெடுத்தவுடன் நாம் செய்ய வேண்டிய பொறுப்புகள் எனலாம், ஷரியத்திலே விரும்பத்தக்க விஷயங்கள் என்று சொல்லலாம். இதில் சில கடுமையான சுன்னத்துகளாகவும் இருக்கிறது. ஒரு குழந்தை உருவாகுவதில், ஒரு குழந்தையை வளர்ப்பதில், ஆளாக்குவதில் தாய்க்கு பொறுப்பு, தந்தைக்கு பொறுப்பு, கல்விக்கூடத்திற்கு பொறுப்பு, சமூகத்திற்கு பொறுப்பு. 4 பொறுப்பு இருக்கிறது. சமூகமும் கல்விக்கூடமும் கண்டுகொள்ளாத அம்சங்களிலே கூட தாயும் தந்தையும், இந்த 2 பேரில் குறிப்பாக தாய். ஏன்னா அல்லாஹ் கொடுத்து விட்டான் குழந்தையை என்றால் இவர்கள் வளர்க்க துவங்குகிற போது இவர்களுக்கு இந்த அம்சமெல்லாம் வேண்டும். இஸ்லாம் முதல்ல குழந்தையை பெற்றுக்கொள்ள, வைத்து கொள்ள, வளர்த்து ஆளாக்க எல்லாவித வாசல்களையும் இஸ்லாம் திறந்து வைத்தது. திருக்குர்ஆனின் வழிநெடுகளும் நீங்கள் பார்க்கலாம். 2 அம்சங்களுக்காகத்தான் அவர்கள் குழந்தைகளை கொலை செய்தார்கள். ஒன்று பின்னால் வரக்கூடிய வறுமையை பயந்து, இன்னொன்று சமூகத்தில் இருக்கிற கேவலத்தை பயந்து. இந்த 2க்காக குழந்தைகளை கொலை செய்த காலத்தை தடை செய்து குழந்தைகளுக்கான வாழ்வை துவக்கி வைக்கிறது இஸ்லாம். எந்த குழந்தையும் அது பெற்றெடுக்கப்பட்டு விட்டால் வளர்த்தாக வேண்டும், ரிஸ்க் அல்லாஹ்வுடைய கையில் என்கிற பேச்சு குர்ஆனுடைய குழந்தைகள் குறித்த முதல் வாழ்வுரிமை. இந்த தாய், தந்தை, கல்விக்கூடம், சமூகம், இது எல்லாத்திலையும் ஆகச் சிறந்த பொறுப்பில் இருப்பவள் தாய் மட்டும்தான். சும்மா சொல்லல. ஒரு பெண் பார்க்கிற போது நீங்கள் மார்க்க நெறி உள்ளவளை மணந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுவதற்கு காரணமே நாளை அவள் பிள்ளை வளர்க்க வேண்டும் என்பதால் தான். ஒருபோதும் உங்களுடைய மனைவியாய் முஸ்லிம் அல்லாதவர்கள் இருந்து விட வேண்டாம் என்று குர்ஆன் திரும்ப திரும்ப லதன்கிவுல் முஷ்ரிகாத்தி ஹத்தா யுமின் போன்ற வசனங்களில் ஒரு முஸ்லிம் அல்லாதவள் முஸ்லிமுக்கு மனைவியாக முடியாது என்று அழுத்தமாய் சொல்லுவதற்கு காரணம் என்னவென்றால், இந்த குடும்பத்தின் வாரிசுகளை நாளை வளர்க்கிற இடத்தில் அவள் இருப்பாள். எனவே மார்க்கம் தெரிந்தவளாய், மார்க்க மாண்புள்ளவளாய், நெறி பூண்டவளாய் அவள் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறது தாய். குழந்தைக்கென்று இறைவன் படைத்த அற்புதமான ஒரு படைப்பு தாய். நமக்கு தெரியும், தாய்ப்பாலை விட உலகத்தின் சிறந்த உணவும் இல்லை, சிறந்த மருந்தும் இல்லை. ஒரு குழந்தைக்கு நீங்கள் உலகத்தில் இருக்கிற எல்லா உணவையும் கொண்டு வந்து வைத்தாலும் தாய்ப்பால் போல் குழந்தைக்கு ஒரு உணவு கிடையாது. தாய்ப்பால் போல் குழந்தைக்கு ஒரு மருந்து கிடையாது. அது ரப்புடைய ஏற்பாடு. தாயையும் பிள்ளையையும் இயற்கையாகவே பாசத்தால் மட்டுமல்ல பண்பாடுகளாலும் இணைக்க வைக்கிறான். தாய்ப்பால் வழியாக வருவது பிரியமும் பாசமும் மட்டுமல்ல, தாயும் அவள் சார்ந்த பழக்க வழக்கங்களும் எல்லாம் வரும். அதனால் தான் குழந்தை வளர்ப்பு அவ்வளவு சீக்கிரமா தாய் தந்தை இருவரும் பிரியும் சூழ்நிலை வந்தால், தலாக்கு போன்றவைகள் வந்தால், குறைந்தபட்சம் 7 வயது வரைக்குமாவது ரசூலுல்லாஹ்வுடைய நூற்றுக்கணக்கான ஹதீஸ்களில் தாயை சார்ந்துதான் தீர்ப்பு தரப்பட்டிருக்கிறது. தாயிடம்தான் குழந்தை வளர வேண்டும். வேண்டுமென்றால் 7 வயதிற்கு பின்னாலே அந்த குழந்தையிடம் கேட்டு தந்தையிடம் கொடுக்கலாம், வாங்கலாம், அது வேறு. ஒரு அம்மா ரசூலுல்லாஹ்விடத்தில் வந்து தலாக்கு விட்ட கணவனை பற்றி கைக்குழந்தையோடு வந்து முறையிடும். சஹீஹான ஹதீஸ் இது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து அந்த தாய் பேசுகிறது, யா ரசூலல்லாஹ், இன்னப்னி ஹாதா, நான் கையில் வைத்திருக்கிற இந்த குழந்தை, கானபத்துனி லஹு பிஆ, என் வயிறுதான் இந்த குழந்தைக்கான தொட்டில், பாத்திரம். வசதி லஹு சிகா, எனது மார்புதான் இந்த குழந்தைக்கான குடிபானம். வஹஜ்ரி லஹு ஹவா, என்னுடைய மடிதான் இந்த குழந்தைக்கான புகலிடம். வஅன்னா அபாஹு தல்லகனி வஅராத அன் யன்தஸிஅஹு மின்னி, இந்த குழந்தையின் தந்தை என்னை தலாக்கு விட்டு விட்டார், இந்த குழந்தையையும் என்னிடத்தில் இருந்து வாங்குவதற்கு அவர் முயற்சிக்கிறார். வஅராத அன் யன்தஸிஅஹு மின்னி, என்னிடமிருந்து குழந்தையை பிடுங்க முயற்சிக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணிடத்திலே சொன்னார்கள்,
அந்தி அஹக்கு பிஹி மாலம் தன்கஹி, நீ இன்னொரு திருமணம் செய்யாத வரைக்கும் அந்த குழந்தைக்கு நீதான் தகுதி உடையவள் போ என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைத்ததை பார்க்கிறோம். அது திருமணம் முடித்தால் என்கிற சட்ட விளக்கங்கள் எல்லாம் வேறு. ஒரு குழந்தையை 7 வயது வரைக்கும் திரும்ப திரும்ப தாயோடு ஒட்ட வைக்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காரணம், ஒரு குழந்தை சார்ந்து வாழுகிற விஷயத்தில் தந்தையை விட, கல்வி கூடத்தை விட, சமூகத்தை விட அவள் தாய் சார்ந்துதான் அதிகம். 2வது பொறுப்பு தந்தைக்கு வரும். 1000 தான் தாய் தர்பியத்து செய்தாலும் குழந்தையின் வளர்ப்பும் பொறுப்பும் அதற்கான செலவும் அதற்கான வருங்கால திட்டமிடலும் எல்லாமே தந்தை. இன்சியலே தந்தை தான். நன்கு கவனிக்க வேண்டும். ஒரு பெண்ணுக்கு திருமணமானால் கூட இன்சியல் தந்தை இன்சியல் தான். கணவனுடைய இன்சியல் என்பது இஸ்லாமிய பண்பாடு அல்ல. இஸ்லாத்தில் அப்படி எங்கேயும் சொல்லப்படவும் இல்லை. அது ஒரு மாற்று மதத்தினுடைய கலாச்சாரம். திருமணமானதற்கு பிறகும் அல்ல, மௌத்தாகிற வரை ஆணுக்காயிருந்தாலும் பெண்ணுக்காயிருந்தாலும் இன்சியல் தந்தையினுடைய இன்சியல் தான். தந்தை தான் அதற்கான பொறுப்பு. குர்ஆன்ல ஒரு வசனம், இந்த வசனத்தின் பின்னணியோடு பார்க்க வேண்டும். திருமணமான நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதீஜா அம்மையாரை மணந்திருந்த நேரத்தில் கதீஜா அம்மையார் ரலியல்லாஹு அன்ஹா கணவருக்கு திருமண பரிசாய், அன்பளிப்பாய் ஸைத் இப்னு ஹாரிஸா என்கிற ஒரு அடிமையை கொடுத்தார்கள். அவர் அடிமை, எல்லா வேலையும் செய்வார். அடிமையை அன்பளிப்பாக கொடுத்தார்கள். ரசூலோடு எப்போதும் இணைந்திருக்கிற ஸைதை ஒரு கட்டத்தில் நாயகத்தின் மகன் என்று சொல்ல துவங்கினார்கள் ஊர் மக்கள். நம் வரலாறு படித்திருக்கலாம். தாயிஃப் போன்ற முக்கியமான பிரயாணத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஷ்டப்பட்ட போது கூட இருந்தவர் இந்த ஸைத் தான். ஊர் முழுக்க ஸைத் இப்னு முஹம்மது என்று பேச ஆரம்பித்தார்கள். முஹம்மதுவின் மகன் ஸைத். அப்போதுதான் இந்த ஆயத்து இறங்கியது. யாராக இருந்தாலும் தந்தை பெயர் சொல்லி மாத்திரம் கூப்பிடுங்கள், அல்லாஹ்விடத்தில் அதுதான் நீதமானது. அது வளர்க்கக்கூடியவர் எவ்வளவு பெரிய ஆளாக இருக்கலாம், எவ்வளவு பெரிய விஐபியாக இருக்கலாம், பெற்ற தகப்பனோடுதான் ஒருவனுடைய இன்சியலும் அவர் இன்னாருடைய மகன் என்பதும் சொல்லப்பட வேண்டும் என்பது திருக்குர்ஆனுடைய இந்த வார்த்தை. அதற்கு பிறகு எல்லாரும் ஸைத் இப்னு முஹம்மது அப்படின்னு சொல்லல, ஸைத் இப்னு ஹாரிஸா என்று அவருடைய பெயரை சொன்னார்கள். ஒரு குழந்தையினுடைய ஆளாக்குகிற விஷயத்தில் தாய்க்கு பின்னால் இந்த உலகத்தில் தந்தையின் பங்கு மகத்தானது. நாம் கவனம் செலுத்த வேண்டும் என்பதற்காக சொல்லப்படுகிறார். ஒரு குழந்தை தந்தை இறந்தால் தான் யத்தீம் என்று சொல்லப்படும். தாய் இறந்தால் யத்தீம் இல்லை. மனித குலத்தில் தாய் இறந்து விட்டால் அந்த குழந்தையை யத்தீம் என்று சொல்ல முடியாது. ஆனால் தந்தை இறந்தால் தான் அது யத்தீம், அது ஆர்பன், அது அனாதையாகிவிட்டது என்றெல்லாம் சொல்ல முடியும். இதில் இஸ்லாமிய பார்வையில், உலக நியதியில், மனிதன் அல்லாத எல்லா படைப்புகள்லையும், ஆடு மாடு கோழி நாய் நரி எல்லாத்திலையும் தாய் மௌத்தானா அது யத்தீம் என்று சொல்லப்படும். மனிதனுக்கு மாத்திரம் தந்தை மௌத்தானால் தான் யத்தீம் என்று சொல்லப்படும். எனவே தந்தை குழந்தையை வளர்த்து ஆளாக்குகிற விஷயத்தில் மார்க்கத்தினுடைய மிக முக்கியமான பொறுப்பிலே இருக்கிறார். உலகத்தில் எத்தனையோ காரியங்களுக்கு செலவழிக்கிற எத்தனையோ லட்சங்கள் கோடிகளை விட ஹதீஸிலே வருகிறது, சொந்த மனைவி மக்களுக்காக செலவழிக்கிற ஒரே ஒரு தீனார் உலகத்திலே இறைப்பாதையில் செலவழிக்கப்படும் எல்லா தீனார்களை விட அது சிறந்தது. குடும்பத்துக்கு கொடுக்கறது ரொம்ப ஃபேமஸான ஒரு ஹதீஸ் நம்ம அடிக்கடி கேட்போமல்ல, அதாவது வாங்குகிற கையை விட கொடுக்கிற கை சிறந்தது அப்படின்ற அந்த ஹதீஸனுடைய வாசகம் இப்படி வருது. அல் யதுல் உல்யா கைரும் மினல் யது சுஃப்லா வப்த பிமன் தஊல். மேலே உள்ள கை கீழே உள்ள கையை விட சிறந்தது. கீழே உள்ள கரம் வாங்குகிறது, மேலே உள்ள கரம் வழங்குகிறது. சொல்கிறார்கள் மேலே உள்ள கை சிறந்தது. சொல்லிட்டு அடுத்த வாசகம் வப்த பிமன் தஊல். அப்படி நீ வலது கையால் கொடுக்க துவங்குகிற போது உன் குடும்பத்திலிருந்து கொடு. முதல்ல தர வேண்டியது குடும்பம், மனைவி, மக்கள், அந்த செலவுதான். பெற்ற குழந்தைக்கு தர வேண்டியது தகப்பன் பொறுப்பு. ஒருவேளை தகப்பன் தரவில்லை என்றால் மார்க்கம் அவனுக்கே தெரியாமல் அவன் பாக்கெட்டிலிருந்து எடுத்துக்கொள்ளவும் அனுமதிக்கிறது.
தெரியாமையே எடுத்துக்கலாம். ஒரு அம்மா வந்து அப்படி கேட்டாங்க, ஹிந்தா அவர்கள் கேட்டார்கள், என் கணவர் கொஞ்சம் சிக்கனமானவர் அல்ல கஞ்சத்தனமானவர், அவ்வளவு சீக்கிரம் தரமாட்டார், எனக்கு மட்டுமல்ல என் குழந்தைக்கும் தருவதில்லை, நான் என்ன செய்யட்டும்? ரசூலுல்லாஹி சொன்னார்கள், ஹுதி மா யக்ஃபீகி வ வலதகி பில் மஅரூஃப், உனக்கும் உன் குழந்தைக்கும் தேவையான காசை நீயே எடுத்துக்கலாம், பர்மிஷன் தேவையில்லை. நான் வந்து நீ தராதனால கை வச்சு எடுக்க போறேன்னு சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. காரணம், குழந்தையின் ஹக்கில அவன் தரமாட்டேன் என்று சொல்லுவதற்கு உரிமை இல்லை என்று இதற்கு அர்த்தம். குழந்தையை பார்த்து கொள்ளுவதில், பராமரிப்பதில் அல்லாஹுவின் தூதர் சொல்லிக் கொடுத்த முதல் வாசகம், இதா அஃப்ஸஹ அவுலாதுக்கும் ஃபஅல்லிமு கௌல லா இலாஹ இல்லல்லாஹ், உங்களில் ஒருவருடைய குழந்தை பேச துவங்குகிற போது லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லித்தர வேண்டும். குழந்தைக்கு விளையாடுவது என்பது அவர்களின் இயற்கை, விளையாடுவது என்பது பிடித்தமானது, விளையாட்டை அனுமதிக்க வேண்டும். சிறுமியாக இருந்த போது ஆயிஷா அம்மா பொம்மை வைத்து விளையாண்டது ரசூலுல்லாஹ்வின் முன்னால். பிள்ளைகள்லாம் உட்காந்து விளையாண்டுருக்கிறப்ப ரசூலை பார்த்த உடனே 5-6 பிள்ளைகள் சிறுமிகள் எந்திரிச்சு ஓடும் போது ஒளிஞ்ச இடத்துல போய் அவங்களை இழுத்துட்டு வந்து நடுவுல உட்கார வச்சு விளையாட்டை கண்டினியூ பண்ணுங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியது ஹதீஸிலே இருக்கிறது. பெருநாள் அன்று மல்யுத்த வீரர்கள் விளையாண்டதை ஆயிஷா அம்மாவோடு நின்று இவர்கள் பார்த்தது ஹதீஸிலே இருக்கிறது. விளையாட்டு என்பது குழந்தைகளினுடைய இயற்கையோடு ஒட்டிய பண்பாடு. அதெல்லாம் ஒரு பெற்றோராக அனுமதிக்க வேண்டும். குழந்தைகளை கொண்டாடுகிறோம் என்கிற பெயரில் வெறுமனே ஊட்டச்சத்து கொடுத்து புஷ்டியாக்குவதற்கு பெயர் அல்ல குழந்தை வளர்ப்பு. குழந்தை வளர்ப்பு என்பது நல்லதை சொல்லிக் கொடுப்பதும், பண்பாடு சொல்லிக் கொடுப்பதும், பழக்க வழக்கங்கள் சொல்லிக் கொடுப்பதும், இதுக்கு பேர் குழந்தை வளர்ப்பு. நாம் வெறுமனே பாதாம் பிஸ்தாக்கள் என்று மாத்திரமே கொடுத்து கொடுத்து உருவாக்க வேண்டும் என்று மாத்திரமே நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். அது அல்ல. இறுதியாய் ஒரு செய்தி, பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல்லின்படி குழந்தைகள் என்பது இந்த உலகத்தினுடைய குதூகலத்திற்கு, இந்த உலகத்தினுடைய மகிழ்ச்சிக்கு மட்டுமல்ல, மரணத்திற்கு பின்னாலும் மகிழ்ச்சிக்கு குழந்தைகள் தான் காரணம். நமக்கு தெரியும், கபருக்கு நாம் போனதற்கு பின்னாலும் நமக்கு வந்து சேருவது 3: ஒன்று பலனுள்ள கல்வி, இன்னொன்று நிரந்தரமான தர்மம், 3வது சாலிகான குழந்தை. எனவே குழந்தைகள் இம்மையின் மகிழ்ச்சிக்கும் காரணம், மறுமையின் ஈடேற்றத்திற்கும் காரணம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எல்லோருக்கும் பிள்ளை பேறுகள் தருவதோடு, யாரெல்லாம் கேட்டு கையேந்துகிறார்களோ அவர்களுக்கு தருவதோடு, யாருக்கெல்லாம் பிள்ளை பேறு வழங்கி இருக்கிறானோ அந்த பிள்ளைகளை எல்லாம் இருக்கிற போதும் மகிழ்ச்சி தந்து, மரணத்திற்கு பின்னாலும் நமக்கு மறுமைக்கான வெற்றியை நல்கிற நல்துவா செய்கிற சந்ததிகளை அல்லாஹ் நமக்கு தருவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.